இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு இப்போது 26 பேர் துணை முதல்வர்களாக இருக்கிறார்கள். மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு யார் முதல்வராக பதவியேற்கப் போகிறார் என்று எதிர்பார்க்கப்படுவதைப் போலவே துணை முதல்வராக யாரை நியமிக்கப் போகிறார்கள் என்று எதிர்பார்க்கும் போக்கும் இப்போது சர்வசாதாரணமாகியுள்ளது. இந்தியாவில் தற்போது 17 மாநிலங்களில் 26 பேர் துணை முதல்வர்களாக இருக்கிறார்கள். மகாராஷ்டிரா உள்ளிட்ட 9 மாநிலங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட துணை முதல்வர்கள் உள்ளனர். 1950 முதலே மாநிலங்களில் துணை முதல்வர்களை நியமிக்கும் நடைமுறை இருந்தாலும் 2014ஆம் ஆண்டில் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு அமைந்த பிறகே துணை முதல்வர்கள் நியமிக்கப்படுவது பெரும் போக்காக உருவெடுத்திருக்கிறது. இத்தனைக்கும் துணை முதல்வர் என்பது அரசியல் அமைப்பு அடிப்படையிலான பதவி கிடையாது. சட்டப்படி ஒரு அமைச்சருக்குரிய அதிகாரமே துணை முதல்வருக்கும் உண்டு. கட்சிக்குள் பிளவு ஏற்படுவதை தடுக்க, வெவ்வேறு சாதி கோஷ்டிகளை திருப்திப்படுத்த, வாரிசு அரசியல் என துணை முதல்வர்கள் நியமனத்துக்கு பின்னால் பல்வேறு அரசியல் கணக்குகள் இருக்கின்றன. சுதந்திர இந்திய வரலாற்றில் இதுவரையில் 190 துணை முதல்வர்கள் இருந்துள்ளனர். இதில் அதிகபட்சமாக ஆந்திர பிரதேசத்தில் 21, மகாராஷ்டிராவில் 17, கோவாவில் 16, பீகார் மற்றும் கர்நாடகாவில் தலா 13 துணை முதல்வர்கள் இருந்துள்ளனர். ஆந்திராவில் 2019 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் 9 பேர் துணை முதல்வர்களாக நியமிக்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் இதுவரையில் 3 பேருக்கு துணை முதல்வர்களாகும் வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. 2009 ஸ்டாலின், 2017 ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் துணை முதல்வராக பதவியேற்றனர். தற்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கிறார். துணை முதல்வர்களைப் போலவே இந்திய துணை பிரதமர்களாக இதுவரை 8 பேர் பதவி வகித்துள்ளனர். நேரு ஆட்சியில் வல்லபாய் பட்டேல், இந்திரா காந்தி ஆட்சியில் மொரார்ஜி தேசாய், வாஜ்பாய் ஆட்சியில் எல்கே அத்வானி ஆகியோர் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவர்கள். புதிய தலைமுறைக்காக முகமது ரியாஸ்.